ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில் சில நல்ல பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கிறத பற்றின காணொளி தான் இது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சவங்களுக்கு இது ரிமைண்டராகவும் இது அமையும். நான் ஒரு 5 விஷயங்களை பற்றி தான் நான் பேச போகிறேன் இன்னைக்கு. முக்கியமாக காலையில் நம்ம எல்லாரும் சீக்கிரம் எழுந்துக்கிற பழக்கத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். ஒரு 7 மணிக்கு எழுந்துக்கிறவங்களா இருந்தால் ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி ஒரு 6:30 மணிக்கு அலாரம் செட் பண்ணி நம்ம எழுந்துட்டோம்னாக்க நம்ம காலை வேலை ரொம்ப நிதானமாகவும் அமைதியாகவும் தொடங்கும். லேட்டாக எழுந்தாக்க அறக்க பறக்க எல்லாத்தையும் பண்ணி எதுவுமே ஆர்கனைஸ்டாக பண்ண முடியாமல் போகிறதுக்கு சான்சஸ் ஆகுது. 2வது முக்கியமான விஷயம் என்னன்னாக்க காலையில் எழுந்ததுமே நம்ம எல்லாருக்குமே இந்த செல்ஃபோனை பார்க்குற ஹேபிட் இருக்குது. அதை ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா டைம் போகிறதே தெரியாது. அதில் வர மெசேஜஸ், அதில் வர மெயில்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க நேரிடும். ஆல்சோ நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். அந்த ரிப்ளை பண்ணாக்க இதில் நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாத நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் காலையிலேயே தொடங்க ஆரம்பிச்சிடும் நமக்கு. ஸோ இதில் மற்ற வேலைகள்லாம் நமக்கு டிலே ஆகும். 3வது விஷயம் என்னன்னாக்க மைண்ட்ஃபுல் ஈட்டிங். நம்ம சாப்பிடும்போது அறக்க பறக்க சாப்பிடாதக்கு, நின்றுண்டு சாப்பிடாத, டிவி செல்ஃபோனில் பேசிட்டு சாப்பிடாது, டிவி பார்த்துட்டு செல்ஃபோனில் பேசிகிட்டே சாப்பிடாதுக்கு நம்ம அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து மென்று சாப்பிட்டோம்னாக்க நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது. ஆல்சோ நம்ம டைஜஷன் ப்ராசஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இட்ஸ் வெரி குட் ஃபார் அவர் ஹெல்த். 4வது முக்கியமான விஷயம் என்னன்னாக்க வாக் அலோன். நடங்க, தனியாக நடங்க. இந்த மாதிரி நடக்கும்போது உங்களுடைய மனசோட உறவாடுற நேரம் அது. இது காலப்போக்கில் உங்களுடைய லைஃப்பை நல்லா சீரமைச்சு கொடுக்குன்றதை நீங்கள் அனுபவபூர்வமாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. 5வது முக்கிய விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த வேலையும் தேக்கி வைக்காதீங்க. அப்பப்போ முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆஃபீஸை விட்டு நம்ம கிளம்புறோமா, அப்போ நம்ம ஃபைல்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நீட்டாக ஒரு ஃபோல்டரில் வச்சு நம்மளோட ட்ராயரில் நம்ம வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆல்சோ வீட்லேயும் சரி, நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம தட்டை நம்ம தேய்க்கிறதுக்கு நம்ம போட்டுட்டாக்க அதை உடனே தேய்ச்சி வச்சுருதான். நம்ம இந்த மாதிரி வேலைகளை தேக்கி வைக்காமல் நம்ம அப்பப்போ நம்ம உடனுக்குடன் நம்ம பண்ணுறதுக்கு கூடுமான மட்டும் நம்ம பண்ணுறதுக்கு முயற்சிச்சாக்க நமக்கு இது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது. இப்போ மைத்திலி அவங்க தன்னுடைய வியூஸ் அவங்களும் சொல்லுவாங்க. வணக்கம். நம்ம டெய்லி ரொட்டீனில் தேவையான சில நல்ல விஷயங்கள், நல்ல பழக்க வழக்கங்களை பற்றி ஜெயஸ்ரீ சொன்னாங்க. ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க இல்லையா? அது எல்லாமே தேவையான ஒன்று தான். நான் சொல்ல விரும்புகிறது ரொம்ப சிம்பிள் விஷயங்கள் தான். முதல்ல நாம் எழுந்துக்கும் போதே இந்த நாள் இனிய நாளாக அமையணும்னு நினச்சிண்டு மனசில் எந்தவித நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாமல் அந்த நாள் இனிமையாக இருக்கணும்னு நினச்சிட்டு நம்ம எழுந்துக்கணும். அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம். அடுத்தது, நமக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு வரப்பிரசாதம். அதுக்கு நம்ம படைச்ச கடவுளுக்கு நிச்சயமாக நன்றி சொல்லணும். ஒரு தூங்கி எழுந்தவுடனே நமக்கு இந்த நாள் கிடைச்சிருக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கணும். ஸோ அதனால் அடுத்தது நம்ம செய்யக்கூடியது ஒரு நன்றி கடவுளுக்கு. அடுத்தது, நாம் ஜெயஸ்ரீ சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தேவையானது. நான் அதை 100% ஆமோதிக்கிறேன். நாம் நம்ம சக மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் ஒரு அன்பு, பாசம், கனிவு இதெல்லாம் தான் இல்லையா? அது ரொம்ப தேவை லைஃப்க்கு. இன்னொன்று, நம்ம எல்லாருமே ரொம்ப மறந்த விஷயம் ஒரு புன் சிரிப்பு. நம்ம சக மனிதர்களை பார்த்து ஒரு புன் சிரிப்பு, அந்த ஒரு சின்ன சிரிப்பு எவ்வளவோ இருக்கிற மனபாரங்கள், மன அழுத்தங்கள் இதெல்லாத்தையும் ஒரு நொடியில் போக்கிடுங்கிறது நான் கண்ட உண்மை. ஆராய்ச்சியாளர்கள் கூட அதை சொல்லியிருக்காங்க. அனுபவபூர்வமாக ஆராய்ச்சிகள் மூலியமாக அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சக மனிதர்களிடம் ஒரு பாசத்தை காமிச்சு ஒரு சின்ன புன்முறுவல், ஒரு புன் சிரிப்பு சிரித்தோம்னா அற்புதமான பல திருப்பங்களை கூட அது ஏற்படுத்தும். இன்னொன்று நம்ம மனுஷங்களை அடுத்தவர்களை புண்படுத்தாமல் இருக்கிறது. நம்ம அன்றாட வாழ்க்கையில்
எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ நம்ம வார்த்தைகளை விடாமல் ஒரு அன்பாக பாசமாக பேசி பழகிறது தான் ரொம்பவே முக்கியம். இதையெல்லாம் நம்ம செஞ்சாலே அன்னன்னைக்கு வாழ்க்கை நமக்கு ரொம்ப இனிமையாக இருக்குங்கிறது சத்தியபூர்வமான உண்மை. இன்னொன்று ஜெயஸ்ரீ சொன்ன மாதிரி நாம் எந்த ஒரு வேலையையும் டென்ஷன் இல்லாமல் பண்ணோம்னா அது ரொம்ப சீக்கிரமும் முடியும், பர்ஃபெக்டாகவும் முடியும். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எந்த வேலையும் டென்ஷன் இல்லாமல் பண்ணுங்க. டென்ஷன் தேவையே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு படபடப்பு இதெல்லாம் தேவையே இல்லை இல்லையா? நாம் வேலையை ஆட்டோமேட்டிக்காக செஞ்சோம்னாக்கா அது பர்ஃபெக்டாகவும் முடியும். அதில் எந்த வித பயமும் வேண்டாம். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி. தேங்க்யூ.